ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் இந்தியா சிஆர்டி இன் அப்படிங்கிற அமைப்பு நியூஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, போன வருஷத்தில் ஜோவாங்கிற ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சி, அது சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸருடைய டேட்டாவை ஹேக் பண்ணும். அதாவது என்ன ஹேக் பண்ணும் அப்படின்னா, யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஆப்பை யூஸ் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்டையும் ஹேக் பண்ணுறது தான் இந்த ஆப்போட வேலை. ஃபஸ்ட்டு இது எந்தெந்த கண்ட்ரியில் டார்கெட் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்கா, ரஷ்யா, ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகளில் தான் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுருந்தாங்க, ஹேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, போன ஜூலையில் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிலையும் இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிது. இந்த வைரஸ் க்ரியேட் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீபமாக 5th ஜென்ரேஷன் வைரஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர் மாதிரியோ இல்லை அமேசான் நல்லா பிராண்டடான கம்பெனியோடைய லோகோவை வச்சு டூப்ளிகேட்டாக ஒரு அப்ளிகேஷன் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணி வச்சு பப்ளிஷ் எதில் பண்ணுவாங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் பண்ணியிருக்க மாட்டாங்க, தேர்ட் பார்ட்டி வெப்சைட், ஏபிகே வெப்சைட் நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா, அதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்புக்கு க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி க்ரோம் ப்ரௌசர் தான் இருக்காட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை ஏமாற்றி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சு, ஒரு டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டவுன்லோட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது ரெண்டையும் அவங்க ஹேக் பண்ணி அவங்களுடைய சர்வருக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகும். ஸோ அதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஒரு வேலையாக இருக்குது. இது எப்படி எந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகி அவங்க சர்வருக்கு போகும் அப்படின்னா, XML ஃபார்மேட்டில் அவங்களுக்கு சர்வருக்கு டேட்டா போகும். இந்த வைரஸ் இதுக்காகவே இந்த ஸ்பெசிஃபிக்காக பேங்கிங் அப்ளிகேஷனுக்காகவே டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்க நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்ஸ் இந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோனுடைய ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதோடைய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட ஸ்பீடு குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷட் டவுன் ஆகிற அளவுக்கு ஆகி போயிடும். சுவிட்ச் ஆஃப் ஆகி திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாலும் அது சேஃப்டியான ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ப்ளே சர்வீஸே மெசேஜ் பேக் வந்துடும். அதனால் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணுறதும் ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால் அன்இன்ஸ்டாலும் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ இதை தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஏபிகே வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பேங்கிங் ஆப் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் அப்டேட் வருதோ அப்போல்லாம் அப்டேட் செக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டியான விஷயம். எந்த ஒரு அன்வான்ட் மெசேஜையும் நீங்கள் SMS மூலிமா வரும், இல்லாட்டி இமெயில் வரும். ரெண்டுலேயும் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் போய் அதில் ஆன்சர் பண்ணிடாதீங்க. உள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு அந்த சர்வர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஒரு வசதியாகி போயிடும். ஸோ அதனால் அன்வான்டான எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, அன்வான்டாக பர்மிஷன் கேட்கும் பார்த்தீங்களா, அளவு பர்மிஷன் கேட்கும். அதுக்கும் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் அளவு கொடுக்காதீங்க. தேவையானதுக்கு மட்டும் அளவு கொடுங்க, தேவையில்லாததுக்கு அளவு கொடுத்து நீங்கள் உங்களுடைய டேட்டா இழந்துக்காதீங்க. பேங்கிங் ஆப்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை டார்கெட் பண்ணி தான் இந்த சோவா அப்படிங்கிற ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சோவாங்கிற வைரஸ் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. இனி என்னென்ன வைரஸ் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால் இப்போது இந்த அப்டேட்டான இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.